ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐ செஷனுக்கான டே 15. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு வழக்கம் போல தாங்க. பாருங்க, சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இதுல இருக்க எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. சப் கொஸ்டின் காட்டவா? ரெண்டே சப் கொஸ்டின் தான். ஓகேவா? ரெண்டே சப் கொஸ்டின் தான். ஸோ நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கனாலே முடிஞ்சு. ஓகே, இப்போ எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க பண்ணிட்டீங்கனாலும் அப்ரோச்சை பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் ஏ இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 25% மோர் தென் டெப்த் ஆஃப் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகேவா? போட் ஸ்பீடு, ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இந்த போட் வந்து என்ன போட்டு? ஏன்ற போட்டு. இந்த ஸ்ட்ரீம் வந்து பீன்ற ஸ்ட்ரீம். ஓகேவா? இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 25% மோர் தென் பியா. அப்ப 25%னா 1/4 அதிகமா இருக்குமா? ஸோ ஏ 5 பார்ட்டா இருக்கும், இந்த ஸ்ட்ரீம் 4 பார்ட்டா இருக்குமா? நெக்ஸ்ட், if the speed of boat in still water had been 5 km less, then A would have taken 8.4 hours to cover 336 km in downstream in stream P. இப்படின்னு கொடுத்துட்டேன். உடனே நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா சொதப்பிடும். நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துலனா, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இதை 4x 5xன்னு வச்சுக்கலாமா? 4x 5xன்னு வச்சுக்கலாமா? இப்ப அவன் கொடுத்துருக்கத பண்ணுவான். இஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஹேட் பீன் 5 km லெஸ், அப்போ ஏவோட ஸ்பீடு 5 கம்மியா இருந்திருந்தால் ஏ வுட் ஹவ் டேக்கன் 8.4 hours. எவ்வளவு டைம் எடுக்குதான்? நான் கீழே ஏன் போடுறேன்னு அப்புறம் சொல்லுவோம். டு கவர் 336 km இன் டவுன் ஸ்ட்ரீமா. ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம்ன்றப்ப என்னங்க ஆகும்? போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் சேர்ந்து ஆக்ட் ஆகுமா? ஸோ இவனோட போட் ஸ்பீடு இது, ஸ்ட்ரீம் ஸ்பீடு இது, இந்த ரெண்டும் சேர்ந்து இது என்னது? ஸ்பீட் இன்டு டைம் தானே டிஸ்டன்ஸ். டைம் என்னது? 8.4 hours எடுக்குதான். இதுக்கு 336 km கவர் பண்ண. ஓகேவா? இதை நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, இதை நார்மலா சால்வ் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா 9x minus 5 equal to 336 divided by 8.4. நான் 84ன்னு மாத்திக்கிறேன். அப்ப இங்க 0 போட்டுக்கலாமா? கேன்சல் பண்ணலாமா? சரி, பண்ணுவோம். கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதை நான் இங்கேயே மல்டிப்ளை பண்றேனே வச்சுக்குவோம். 9x into 84 minus 5 into 84 equal to 3360. இங்க சால்வ் பண்ணவா? எனக்கு கொஞ்சம் இடம் பத்தல, அதனால இங்க எடுத்துக்கிறேன். 9 into 84 into x equal to இந்த 5 into 84 நாங்க 580 சார் நம்ம இப்படியே பண்ணிருக்கலாமோ? சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். 580 சார் 400, 5 4 சார் 20. ஸோ 420 இங்கிட்ட ஆட் ஆகும். ஸோ இதோட 420 ஆட் ஆகுச்சுன்னா என்னங்க வரும்? 837 3780. 3780. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 9ஐயும் 378ஐயும் அடிச்சு கொடுப்போம். 4 times பேலன்ஸ் 1, 2 times 420. 84 அப்படியே பார்த்தாலே தெரியுது, இப்பதான் பார்த்தோம். 84 5 சார் இங்க பண்ணோம்ல, அதே தான் இங்க வந்திருக்கு 5 times. ஸோ எக்ஸோட வேல்யூ 5. அப்போ போட் ஏவோட வேல்யூ 25, ஸ்ட்ரீம் பியோட வேல்யூ 20. ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து the speed of B in still water is 5 km more than that of A. அப்ப பியோட போட் பியோட ஸ்பீட் என்னன்னா ஏவோட 5 அதிகம். ஸோ இது 30. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இட் கேன் டிராவல் 190 km upstream in Q in 8.5 hours. Qன்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கான். அதுல கொஞ்சம் இறக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். லாஸ்ட் லைன் தானே தேவை நம்மளுக்கு. இட் டேக்ஸ்ன்றது எதை சொல்றாங்க? பியை தான் சொல்றாங்க. பி வந்து
110 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் மறுபடியும் 119 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீம்ல போறப்ப ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் ஆயிருது. நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? மைனஸ் ஆயிரும். இன்ட்டு டைம் எவ்வளவு எடுக்குதா? 8.5. சரி, இதை நான் 85ன்னு வச்சுக்கவா? 85ன்னு வச்சுக்கலாம். 85ன்னு வச்சா இங்க ஒரு ஜீரோ வந்துருமா? அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 17 டேபிள்ல 5, 17 டேபிள்ல 70 டைம்ஸ் கேன்சல் பண்ணேன்னா 14 ஒய் இங்கிட்டு வந்துடும், -14 ஆயிரும். ஸோ இங்க 16. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷனை நீங்க எழுதி பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகே, அவ்வளவுதாங்க. ஈக்குவேஷன் எடுத்தா ஈஸி. எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ் லெவல் கேஷ் லெட்டரா? ஓகேவா? எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல் கேஷ்லெட். ஒரு கேஷ்லெட் ஆனா கிடையாது. இன்னைக்கு 2 கேஷ்லெட் பார்க்க போறோம், ஒரு டிஐ பார்க்க போறோம். சரியா? சரி, சப் கொஸ்டின் நம்மளுக்கு ரொம்ப சப்பையா இருக்கும். சப் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்பீட் ஆஃப் ஏ 25. பி இன் கியூல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, கியூல பியோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 46. அவ்வளவுதான். இத நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிக்கு மட்டும் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம முடிக்காத சம்மன் நான் நினைச்சிருவேன் பிடிஎஃப் ஓபன் பண்றப்ப. முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த டிஐங்க. ஸ்டாப் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. டேட்டா, எல்லா டேட்டாவும் எடுக்கலாம். என்னென்ன டேட்டா வேணும்னு நான் சொல்லிடுறேன். அப்போதான் நீங்க எடுத்துருவீங்க. காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மூணுமே கண்டுபிடிக்கணும். யார் யாருக்குன்னா ஏக்கும் பிக்கும். சரியா? இதுதான் உங்களோட வேலை. மூணுமே கண்டுபிடிங்க. இதுவும் எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல் கேஷ் லெட்டரா? எக்ஸாக்ட் லெவல் கேஷ் லெட்டுங்க. இதெல்லாம் சீரியஸா சொல்றேன். எக்ஸாக்டா கிளர்க் மெயின்ஸ் லெவல் கேஷ் லெட். சோ நீங்க இதை போட்டீங்கன்னா உங்களால முடியுமாரா அப்படின்னு நம்பலாம். இந்த கேப் எதுக்கு விட்டுருக்கேன்னு நான் பிறகு சொல்றேன். டிஐ நேரம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே. சப் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? ரொம்ப சப்பையா தான் இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஏ, செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி, இவ்வளவுதான். இங்க கண்டுபிடிச்சோம்னா போதும். இதை கண்டுபிடிச்சோம்னா போதும். ஆனா இதை கண்டுபிடிக்கணும்னா எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல சால்வ் பண்ணிக்கலாம். சரி, நான் பண்ணவா? பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சுனாலும் ஓகே, முடியலனாலும் பாருங்க. சம் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5400. இங்க டோட்டல் தான் எழுத போறேன், அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். 5400. ஓகே, நெக்ஸ்ட். A is marked up 25% above its cost price in term. So இது 4x இருந்தா இது 5x. ஏன்னா 25% அதிகமா வச்சிருக்கான். ஓகே. அண்ட் சோல்டு ஆஃப்டர் கிவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 500. 500 ரூபா கம்மியா டிஸ்கவுண்ட் வச்சு வித்துறான். ஓகே. ஆர்டிகிள் பி இஸ் மார்க்ட் அப் பை 1400 above its cost price. இதோட காஸ்ட் பிரைஸோட 1400 அபோவா விற்கிறானா? இதோட காஸ்ட் பிரைஸே எனக்கு என்னன்னு தெரியாது. இதோட காஸ்ட் பிரைஸ் என்னவாங்க இருக்கும்? டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 5400. அதுல 4x கழிச்சோம்னா மிச்சம் இருக்கிறது பியோட காஸ்ட் பிரைஸா இருக்குமா? ஏன்னா இதுவும் ஆட் பண்ணா இது இங்கிட்டு வரப்ப சப்ராக்ட் ஆயிரும். அவ்வளவுதான். சோ இதை நான் என்னன்னு வச்சுக்க போறேன்னா 5400 மைனஸ் 4x. ஓகேவா? ப்ராப்பரா நீங்க ஈக்குவேஷனை போட்டீங்கன்னா ஆன்சர் வருங்க. இப்ப என்ன சொல்றான்? ஏ பி இஸ் மார்க்ட் அப் 1400 above its cost price. இதை விட 1400 அதிகமா வைக்கிறானா? 1400 அதிகமா விட்டா 6800 மைனஸ் 4x. ஆமா தானே? அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? அண்ட் சோல்ட் ஆஃப்டர் கிவிங் டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 25% அண்ட் 20%. மார்க்டு பிரைஸ்ல இருந்தா எப்பவுமே டிஸ்கவுண்ட் தருவான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறவங்க இது தெரியாம இருக்க கூடாது. ஓகே, அப்போ இந்த 6800 மைனஸ் 4x இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்துதான் 25% டிஸ்கவுண்ட் தரான். அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட் தரான். அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் தரான். சோ இதுல இருந்து 25% என்னங்க? 1/4 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவானா? அப்ப மிச்சம் 3/4 கஸ்டமர் வாங்குவானா? மறுபடியும் இதுல இருந்து எவ்வளவு தரானா? 20%, which is nothing. 1/5 கொடுத்துருவானா? அப்ப மிச்சம் 4/5 கஸ்டமர் வாங்குவானா? 4 கேன்சலுங்க. 3 உள்டா மல்டிப்ளை பண்ணி 5ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்னங்க? 6000 into 3000 எவ்வளோங்க? 18,000. 800 into 3
18,000 plus 2,400 which is 20,400. ஆமாவா இல்லையா? மைனஸ் 12x டிவைடட் பை 5. நான் இப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கும் இதுதான் இதோட என்னது செல்லிங் பிரைஸ். இதோட செல்லிங் பிரைஸ் இங்க கணிச்சு வச்சிருக்கோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 600 மோர் தென் பி. இதை விட இது 600 அதிகமா இருக்கான். இதை கண்டுபிடிச்சோம்னா போதுமா? சப்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சா எடுப்போமா? இதுதானே அதிகமா இருக்கு. அப்ப இதை தான் முன்னாடி போடணும். 5x மைனஸ் 500 மைனஸ் ஆஃப் 20,400 மைனஸ் 12x by 5. ஓகே, ஏ தான் அதிகமா இருக்குன்ட்டான். ஏல இருந்து பி சப்ராக்ட் பண்ணா அப்ப எவ்வளவு வரணும்? 600 வரணும். ஏ வந்து இதை விட 600 அதிகமா இருக்கு. அப்ப ஏ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து 1200ன்னு வச்சுக்கோ, பி வந்து 800ன்னு வச்சுக்கோ. ஏ வந்து பியை விட 600 அதிகமா இருக்குன்றானா, இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இதே வேல்யூ வரணும் தானே? அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 25x மைனஸ் 2500 இது அப்படியே இருக்கும். ஏன்னா இங்க 5ஆல மல்டிப்ளை பண்றப்ப 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 20,400 பிளஸ் 12x ஆயிரும். மைனஸ் உள்ள போறப்ப ஈக்குவல் டு 5 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும், இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3000 ஆயிரும். ஓகேவா? சரி, எக்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ப்போம். 37x 2,500 20,400 எவ்வளோங்க? 22,900. 22,900 இங்கிட்டு மைனஸா இருக்கு. அப்ப இங்கிட்டு வரப்ப பிளஸ் ஆயிரும். ஈக்குவல் டு 25,900. ஆமாவா இல்லையா? இங்க வரப்ப அப்படியே ஒரு 3,000 ஆட் ஆயிரும். அவ்வளவுதான். சரி, 37 அடிச்சு கொடுப்போமா? 37 லாஸ்ட் டிஜிட்டை வச்சே போடுங்க. 7 டைம்ஸ் போகுமா? 37 சார் 210, 7 7 சார் 49. கரெக்டா இருக்குங்க. 7 டைம்ஸ் 00 700. எக்ஸ் வேல்யூ 700ங்க. சாரி, இது வேற. கரெக்டா அந்த பேஜ் ஸ்டார்டிங்ல நிக்க வைக்கணும்னு பார்த்தா நிக்க வைக்க முடியல. இப்ப நின்றுச்சா? ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் வேல்யூ 700. எக்ஸ் வேல்யூ 700னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 2,800 5,400ல 2,800 போகலாம். இல்லைன்னா இங்க இருந்து இந்த டிஃபரன்ஸை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் 600 2,600. ஓகேவா? 600 2,600. இது எவ்வளோங்க? 3,500. இதுல 2,800 போச்சுன்னா 4,000. இங்க 5x மைனஸ் 500. 5xல 500 போச்சுன்னா 3,000. இது 600 அதிகமா இருக்கு இதோட. அப்ப இது 2,400. செக் பண்ணி பார்ப்போம் 4000ல இந்த ஃபிராக்ஷன் செட் ஆகுதானே? 4,000ல 25% கொடுத்துட்டோம்னா 1000 போயிடும். மிச்சம் 3,500. இதுல 1/5 சாரி 3,000 தான். 1/4னா 1000 போயிட்டு மிச்சம் 3,000. இதுல 1/5 600 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம்னா மிச்சம் 2,400. கரெக்டா வருதுங்க, வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம பண்ணது கரெக்ட். ஓகே, சப் கொஸ்டின் அப்படியே டிக் அடிச்சுட்டு மட்டும் போயிருவோமா? என்ன கேட்டிருக்கான்? மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஏ என்னது? 3,500. 3,500 அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்க்கானது. செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் பி எனக்கு ஆகும் இருக்கு 2,400. இல்லைனாலும் செக் பண்ணிக்கோங்க 2,400. ஓகே. அடுத்து இதே கிளாஸில் உங்களுக்கான ஒரு ஈஸியான டிஐபி ப்ரிலிம்ஸ் லெவல் தான். இது கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் கிடையாது. பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஐயை பார்த்துக்கோங்க, அப்புறம் சப் கொஸ்டின் போடலாம். டிஐ பார்த்துட்டீங்களா? சப் கொஸ்டின் பாருங்க, அப்படியே ஈஸியா தான் இருக்கும். 1 2 3 4 5 அவ்வளவுதான். 5 சப் கொஸ்டின். ஓகேவா? ஓகே. சரி, டிஐ பார்த்துட்டீங்க. இப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு இங்க பண்ணிடுறேன். சால்வ் பண்றதுக்கு இல்ல, அடுத்த சப் கொஸ்டினுக்கு எனக்கு சைட்ல இந்த டேட்டா தேவை. அதுக்காக சரி, என்னென்ன கொடுத்துருக்கான்? அன்வான்ட் டேட்டாலாம் ரீட் பண்ணவே கூடாதுங்க. டேபிள் given below shows the number of branches of Cafe Coffee Day. இது வந்து ஒரு கம்பெனி பேரு, இல்லைன்னா ஒரு காப்பி கடை பேரு. காப்பி கடையின் பெயர் Cafe Coffee Dayன்னு ஒரு கடையா. ஓகேவா?
அதுல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கான், எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்கான், அதுல மெயில் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான். ஓகே, நான் இதவே அப்படியே எடுத்து எழுதுறேன். சிட்டி சிட்டி பிரான்ச்சஸ் எம்ப்ளாயிஸ் மெயிலு ஃபீமேல். இது அங்க இருக்கிற டேட்டா தான் திட்டத்தட்ட, பட் என்னால ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியாதுன்றனால இதுல எழுதி வைக்க போறேன். ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணும், மெயில் ஃபீமேல் மட்டும்தான் நீங்க கண்டுபிடிச்சு உங்க டேபிள்ல இந்த 2 மட்டும்தான் போடணும், ஃபுல்லா போடக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன், நீ இப்படி பண்ணலடா அப்ப நான் எக்ஸாம்ல இப்படி பண்ண வேண்டாம்னு யோசிக்க கூடாது. நீங்க மெயில் ஃபீமேல் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு டேபிள் இருக்கும், இந்த டேட்டாலாம் டேபிள்ல டைரக்டா இருக்கிற டேட்டா. ஓகேவா? சரி, என்னென்ன சிட்டி? மும்பை, கொல்கத்தா, டெல்லி. MKD ஃபார் ரோஹித். ஹைதராபாத், போபால். போபால் மற்றும் IPL டீம் இல்லைங்க, நம்ம என்ன பெங்களூர்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே ஓகே ஓகே, சரன்னு முடிச்சுடுவோம். ஓகே, கோடு வந்துருச்சு. பிரான்ச்சஸ் 25, 18, 24. 25, 18, 24. 12, 16. 12, 16. எம்ப்ளாயிஸ் 450, 360. 450, 360, 576, 274. 576, 274 மாதிரி தெரியல, 264. 264, 320. ஓகே, ரேஷியோ எடுத்து எழுதிடுவோமா? 2:3, 1:1, 2:3, 1:1, 5:4, 6:5, 5:4, 6:5, 3:5. ஓகே ஐயா, இங்க பாருங்க, இது எல்லாமே உங்க டேபிள்ல இருக்கிறதா எழுதியிருக்கு. இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? மெயில் ஃபீமேல் தான். அப்ப டேபிள்ல நீங்களும் அதான் பண்ணணும். சரி, 2 பார்ட் 3 பார்ட் டோட்டல் 5 பார்ட். 5 பார்ட்னா 450னா 1 பார்ட் 90ங்க. ஸோ இங்க 180, இங்க 270. 1:1 எப்பவுமே பாதியா பிரிச்சிடணுங்க. 180, 180. டோட்டலா 2 பார்ட் 360னா 1 பார்ட் 180. 549, 576 தான் 9 பார்ட்டா. கேன்சல் பண்ணுவோங்க. கேன்சல் பண்ணா 6 times பேலன்ஸ் 3, 4 times 64. 64 5s are 64 5s are 320, 320. 64 4s are 64 4s are 256, 256. Okay, next 6 5s are 11. 264 divided by 11 எடுத்தோம்னா 2 மிச்சம் 4க்கு 4, 24. 24 5s are மொத போட்டுருவோம். 120, 144. 3 5 8 பார்ட்டுங்க. 8 பார்ட்னா 40 40யா? 120, 200. ஓகே, சப் கொஸ்டின் போட்டுருவோமா? சப் கொஸ்டின் போட்டுருவோமா? ஈஸியா தாங்க இருக்கும் சப் கொஸ்டின்லாம். இல்ல, டேபிள் சப்ப மேபி சப் கொஸ்டின் யோசிக்கிற மாதிரி. அதான் PO prelims லெவல் இங்க இருக்கும். Find the ratio of female employee in Delhi to that of cafe day. இதெல்லாம் ரீட் பண்ணவே கூடாது. Ratio of female employee in Delhi to male employee in Hyderabad. Female டெல்லியில எவ்வளோங்க? 256. Male 144. ஹைதராபாத் மெயில் 144. எந்த டேபிள்ல வரும்? 8 டேபிள்ல வருமா? 3 பேலன்ஸ் 1 2 18 வாட்டி 9 16. முடிஞ்சா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் ஈச் பிரான்ச் இன் மும்பை. மும்பைல மொத்தம் 25 பிரான்ச்சு, மொத்தம் 450 பேர். 450 பேர் ஆவரேஜா 25 பிரான்ச்சுக்கு பிரிச்சோம்னா 16 18. இவ்வளவுதான் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி இன் மும்பை இஸ் வாட் % ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயி இன் கொல்கத்தா? ஃபீமேல் மும்பை 270, டோட்டல் கொல்கத்தா 360. 270 வந்து வாட் % ஆஃப் 360ன்றாங்க. 3:4, 75%. முடிஞ்சு. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாயி இன் ஹைதராபாத் அண்ட் போபால் டுகெதர்? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம பயிலுக வலிக்கு விழுந்துருவாங்க. மெயில் எம்ப்ளாயோட ஆவரேஜ் இன் ஹைதராபாத், மெயில் எம்ப்ளாயோட ஆவரேஜ் இன் போபால் எடுத்து ஆட் பண்ணணும். நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரான்ச் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேவா? மெயில் எம்ப்ளாய் இன் ஹைதராபாத்தோட ஆவரேஜ் முதல் எடுப்போம்.
ஹைதராபாத்ல மெயில் எம்ப்ளாய் 264, 12 பிரான்ச்சுக்கு பிரிக்கணும். 12 பிரான்ச்சுக்கு பிரிச்சோம்னா 22. போபால்ல 320 16 பிரான்ச்சுக்கு 16 பிரான்ச்சுக்கு பிரிச்சோம்னா 20. ஓகே, ரெண்டோட ஆவரேஜும் தனித்தனியா எடுத்துட்டோம். வாட் இஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாய் இன் cafe day இன் டுகெதர் கேட்டிருக்கானோ? நம்ம தான் தப்பா பண்ணிட்டோமா? சாரிங்க. நான் சம்மு கேட்டேன் மிஸ்டேக். சம்மு கேட்டா இந்த மாதிரி தனித்தனியா பண்ணணும். அவன் டுகெதர் கேட்டுட்டான். அப்ப சேர்த்துதான் பண்ணணும். சாரி. நான் உங்களையே தவறாக நினைச்சு விட்டேன். சம்மு கேட்டான். இந்த இடத்துல சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மெயில் எம்ப்ளாய்ஸ் ஆஃப் cafe day இன் ஹைதராபாத் அண்ட் போபால் டுகெதர்னு கொடுக்காம இருந்திருந்தா பிரிச்சு பண்ணோம். பட் இப்ப டுகெதர்னு சேர்த்து தான் கேட்டிருக்கான். ஸோ ஆட் பண்ணணும், அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். சாரி. ஓகே, மெயில் எம்ப்ளாய்ஸ் ரெண்டுலையும் ஆட் பண்ணுங்க. ஹைதராபாத் போபால் 320 384 584 584 டிவைடட் பை பிரான்ச் எவ்வளோங்க? இப்போ என்ன சொல்றான்? ஹைதராபாத்ல இருக்க மெயில் எம்ப்ளாய், போபால்ல இருக்கிற மெயில் எம்ப்ளாய் டோட்டல் பண்ணிட்டு அவனோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்கறான். ஸோ அவன் எவ்வளோ கம்பெனில வேலை பார்க்குறானோ அதுக்கு தான் ஆவரேஜ் எடுக்க முடியும். ஹைதராபாத்துக்கும் போபாலுக்கும் சேர்த்தா 28 கம்பெனி இருக்கு. 28 கம்பெனி இருக்கா? 28 தானுங்க. ஆமா, 28 தான். கேன்சல் பண்ணா 7 டேபிள்ல 4 டைம்ஸ் 7 டேபிள்ல 8. என்னங்க வரல? என்னங்க வச்சு செய்யுது என்ன? ஐயோ, இங்க பாத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஷோ, வச்சு செஞ்சிருச்சுங்க. வச்சு செய்து விட்டது இந்த கொஸ்டின். டோட்டல் பார்த்துட்டு இருக்கேன். மெயில் பார்க்க சொன்னா டோட்டல் பார்த்துட்டு இருக்கேன். மெயில் தானே பார்க்கணும். Average number of male employees of cafe day in Hyderabad and Bhopal together. ஓகே, ஹைதராபாத்லயும் போபால்லையும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறான். தனித்தனியா தான் பார்க்கணும். எதுவும் தவறு பண்ணிட்டோமா? நமக்கே எவ்வளவு தப்பா நடக்குது. இருங்க மக்களே. பிரான்ச்சுக்கு எவ்வளவு வேறுன்னு பார்த்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஜஸ்ட் இந்த ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ கேட்டிருக்காங்க. வச்சு செஞ்சுட்டேன். நான் தான் கலக்கி உழப்பி விட்டுட்டேன். ஜஸ்ட் இவங்களோட ஆவரேஜ், மெயில் எம்ப்ளாய்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்கான். வெறும் 132 தான். இதுக்குதான் ரொம்ப மெயின்சம் பண்ணக்கூடாது. நம்மளே சுத்தி குழப்பிக்குவோம். ஜஸ்ட் ரெண்டுலயும் இருக்க மெயில் எம்ப்ளாய்ஸ்க்கான ஆவரேஜ் அவ்வளவுதான் கேட்டிருக்கான். நம்ம தான் தேவையில்லாம பை பண்ணி அது பண்ணி இது பண்ணி நான் பிரான்ச்சுக்கு ஆவரேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, மை மிஸ்டேக். அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பில்ல. ஓகே, அவ்வளவுதான். நான் சம்ம இன்னும் இருக்கா? அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? இன்னும் ஒன்னே ஒண்ணு. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாய் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் கொல்கத்தா? இங்கதான் டிவைட் பண்ணோம். கொல்கத்தால இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயிஸ், இருங்க. கொல்கத்தால இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எவ்வளவு பேர் ஆவரேஜா இருப்பாங்கன்னு கேட்கிறான். 180/18 10. ஒரு சம்மல எவ்வளவு குழப்பி இருக்கோமேங்க. மனசு வலிக்குதுங்க. சரி, அப்படியே முடிச்சுக்கலாம். நாளை காலைல டேட்டா சஃபிஷியன்சி லைவ் இருக்கு, மறக்காமல் வந்துருங்க. டாட்டா பாய் முடிச்சிடலாம்.